பேசணும்னு சொல்கிறத விட கதைக்கணும் இல்லை, கதைக்கலாமா? கதைக்கலாம் சார். திரைப்படம் வந்தாச்சு, பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். பட்டாசு வெட்டிச்சு மாலை போட்டு உள்ளே வரவேற்கிறாங்க. எனக்கு பயங்கரமாக இருக்குது. அதுலேயே நான் வந்து ஆல்ரெடி ஐ எம் ஃபினிஷ்ட் அந்த மாதிரி இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் சாப்பிட்டியான்னு கேட்டது நீங்கள் தான். சிம்பிளாக ஒரு சாப்பிட்டியான்னு கேட்குறதுல இருக்கக்கூடிய கன்சர்னுக்காக கூட இந்த உலகம் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக சார். ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அம்மா சந்தோஷமாக இருக்காங்க. ஓகே, டெய்லி நைட் அப்படியே வரும்போது அப்படியே நெத்தியை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பாங்க. டெய்லியும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. என் பையன் பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணுறான், பெரிய பெரிய சேனலில் பேசுகிறான், எல்லாரும் அவனை பற்றி பேசுகிறாங்கன்றதே அவங்களுக்கு நம்பவே முடியல. எல்லாமே நல்லவர்கள், அதில் ஆகச்சிறந்தவராக இவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை சசிகுமாரோட கேரக்டர் நீங்கள் அப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அது ஏதாவது அப்பாவுடைய சாயல் இருக்கா? இல்லை சார், எங்கள் அப்பாவோட சாயல், எங்கள் அம்மாவோட சாயல். ஓ, சசிகுமாரோட கேரக்டர் வந்து எங்கள் அம்மாவோட கேரக்டர். இந்த மொழியை இப்படி பேசுகிறது தான் பிரச்சனையா அல்லது தமிழ் பேசுகிறதே பிரச்சனையா அப்படின்றப்பீங்க? அது என்ன டைலாக்? அது எனக்கு சரியாக வராங்க. எந்த தமிழில் கதைக்கணுன்றது பிரச்சனையா இல்லை தமிழில் கதைக்கிறதே பிரச்சனையா அப்படின்ற மாதிரி உங்களை சொல்ல வச்சு பார்க்கணுங்க. அதை சொன்னேன், எனக்கு தெரியும் அந்த டைலாக்கு. ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வரான், வந்தோடனே நான் அவங்கள்ட்ட படம் பண்ணுன்றான். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றப்போ நானே ரிஜெக்ட் தான் பண்ணியிருப்பேன். சிரிச்சுக்கிட்டே இருக்கு ஒருத்தர், இவர் சிரிச்சிட்டே இருப்பார். திடீர்னு அவர் சோகமாயிட்டார்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கடத்துகிற ஒரு வழியை வந்து நீங்கள் எவ்வளோ தான் கற்றுங்க, எவ்வளோ தான் அழுங்க, அதை சொல்ல முடியாது. யார் சொன்னா நீ அகதின்னு? தமிழ் மண் வந்து எனக்கு அன்பை மட்டும் தான் கொடுத்தது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அன்பை மட்டும் தான் கொடுத்தது. ஒரு அவார்டு வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உங்களோட விருப்பமாக இருக்குது. அதாவது மக்கள் கொண்டாடணும், ஆனால் ஒரே ஒரு அவார்டாவது ஜெயிச்சிடணும். வணக்கம் நண்பர்களே, வாரந்தோறும் ஒரு புதிய முகத்தை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டினுடைய முகமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவராக சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய விருந்தினர் திரைத்துறையை சார்ந்தவர். தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடத்திற்கு ஒரு திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு திரைப்படத்தை கொடுத்த திரு அபிஷன் ஜீவித். சரியா? வணக்கம். ஏன்னா அதை சரியாக சொல்கிறதுங்கிறதே ஒரு சேலஞ்சுன்னு நினைக்கிறேன் உங்களோட உரையாடுறவங்களுக்கு. உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காட்சி, ஒரு 3 பேர் சேர்ந்து 8ஆம் கிளாஸ் பசங்க யூடியூப்காக வீடியோ ஏதோ பண்ணுறாங்க. அதில் 2000 வியூ வந்ததுக்காக ஒருத்தர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு, சந்தோஷப்படுறாரு. கூட இருக்கிற 2 பேர் சொல்கிறாங்க, ஏதோ 1 கோடி வியூ வர்றவங்கெல்லாம் சிம்பிளாக நகர்ந்து போகிறாங்க, நீ என்னப்பா 2000 வியூக்கே இப்படி பேசுகிற அப்படின்னு. அதுக்கு அந்த 2000 வியூ வாங்கின ஒருத்தர் ஒரு டைலாக் சொன்னார். என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். என்ன சொன்னார் அவர்? என்னடா கிண்டல் பண்ணுறீங்களா, ஒரு நாள் வேணா பார், பெஸ்ட்டு டேரக்டர் அவார்டு வாங்குறேனா இல்லையான்னு பார் அப்படின்னு. டேய் இங்கே பார், போன ஆடி நம்ம எடுத்த படம் 2000 வியூஸுக்கு வந்துருச்சு. சூப்பர்ல. 1 கோடி வியூஸ் எடுத்தாலும் வாயை மூட்டு சும்மா இருக்கா. 2000 வியூஸ் எடுத்த இது ஓவரா துள்ளுது. அவனை நான் சொல்ல வேண்டியது அவன் சொல்லிட்டான். என்னடா கிண்டல் பண்றீங்களா? ஒரு நாள் பார், பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வாங்கல. ஐயோ சாமி, இப்போ எதுக்குடா எங்களை கூப்பிட்ட? 10 வருஷத்தில் அதை செஞ்சுட்டார் இல்லையா அபிஷன்? வாங்கல சார். மக்கள்கிட்ட வாங்குறது தானே பெரிய அவார்டு. மக்கள் கொண்டாடுறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியோட எல்லாரும் வரவேற்கிற ஒரு விஷயமா இருக்குது. குடும்ப திரைப்படம் அப்படின்லாம் இருக்காங்க. நிறைய பேசலாம். உங்களோட திரைப்படத்தை பற்றி கட்டாயம் பேசணும்னு சொல்கிறத விட கதைக்கணும் இல்லை? ஆமாம் சார். கதைக்கலாமா? கதைக்கலாம் சார். எங்கேருந்து இந்த நாட்டு உங்களுக்கு வந்தது? தெனாலி படம் சீக்வல் ஒன்று பண்ணுன்ற ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே. எனக்கு தெனாலி ரொம்ப பிடிக்கும். அப்போது அதுக்கான ஒரு லைன் ஒன்று வச்சுருந்தேன். செகண்ட் பார்ட் பண்ணால் ஒன்று பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சு. இதே சமயம் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. அதாவது என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை வச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணணும், நான் சந்தித்த மனிதர்களை வச்சு அப்படி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு தனி ஐடியா இருந்துச்சு. ஸோ இது ரெண்டையும் நான் படம் எனக்கு நடக்காத டைமில் நான் 2வது கதை பண்ணணும், கமர்ஷியலாக பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் போய் சேரணுன்ற பாயிண்டில் நான் இந்த 2 கதையுமே மர்ஜ் பண்ணி ஒரு கதை எழுத ஆரம்பித்தேன். அப்போது அது எழுதிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு இதுக்கான ஐடியாஸ் இதோட முக்கிய புள்ளிக்கான ஒரு ஐடியா கிடச்சிது. அப்போ நான் அங்கே இருந்து ஆரம்பித்த ஒரு ஜென்ரலாக ஒரு பர்செப்ஷன் தான். அகெயின் 2K கிட்ஸோட பார்வை எப்படி இருக்கும், அல்லது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வேறையாக இருக்குது அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் வரும்போது அல்லது பார்வைகள் வைக்கப்படும் போது ஒரு 2K கிட்கான ரெப்ரசன்டேஷனாக நீங்கள் தான் இப்போ எனக்கு தெரியுறீங்க. எக்ஸாக்ட்லி 2K கிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு டிரெக்டர். ஆனால் அவர் ஒரு உணர்வுகளை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது
எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா அது ஒரு கிரிஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரேஷன். ஆனால் அந்த உணர்வுகளை தான் கொண்டாடக்கூடிய இடத்துக்கு மாற்றிருக்கீங்க அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் அதை எப்போயுமே கிரிஞ்சாக யோசிச்சது இல்லையா? ஏன்னா இமோஷனலாக இருக்கிற ஒருத்தரை ஜஸ்ட் லைக் தட் அப்படி கிரிஞ்சுன்னு சொல்லி ஒதுக்குறதுன்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக. அதுலேருந்து எங்கே நீங்கள் மாறினீங்க? என்னோடய லைஃப் டைமில் எமோஷன்ஸ் ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணியிருக்கு. என் நண்பர்கள்கிட்ட இருக்கட்டும், என்னோடய அம்மா அப்பா இருக்கட்டும், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கட்டும். ஸோ எல்லா இடத்துலையுமே எனக்கு இந்த எமோஷன்ஸ் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்போவுமே அதை லிமிட் பண்ணதில்லை. எனக்கு வந்து என்னப்பா நம்மளுக்காக இவ்வளோ செய்கிறாங்களே, நம்ம கூட இருக்க சொல்லப்போனால் என்னோடய ஸ்கூல் பிரின்சிபல் சாராக இருக்கட்டும், அவர் முதற்கொண்டு எனக்கு த்ரோ பண்ணுவார், அப்படியே அன்பை த்ரோ பண்ணுவார். அப்போது இவங்க தான் நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று, இருக்க போகிறது ஒரு சின்ன வாழ்க்கை, அந்த இடத்துல மூடி மறைச்சி நம்ம எதுக்கு ஒரு விஷயத்தை வச்சுக்கணும், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாமே அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் நான் அதுதான் பண்ணேன். நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நான் அப்படியே காமிக்கணும்னு நினச்சேன். அதுதான். ஓகே. யார் சொன்னா நீ அகதின்னு? அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் படம்னு நான் நினைக்கிறேன். அந்த மனிதரை, அவருக்கு பின்னாடி இருக்கிற உலகம் அல்லது அவர் சம்பாதிச்சிருக்கிற விஷயம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. படம் அங்கேருந்து தான் தொடங்குதா? ஆமாம் சார். கிளைமேக்ஸ் அதை வச்சு தான் சார் படம் தொடங்குது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அந்த படமே ஆரம்பிக்கிறோம். அந்த காட்சி ரொம்ப அழகாக நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க. லைக் அப்படி சொல்கிற போது ஒரு அமைதியாக இருக்கும், வேறு மியூசிக் இல்லை, பிஜிஎம் இல்லை. திலக் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்வார். அண்ட் அப்படியே வந்து ஒரு பேன் அவுட் ஷாட் போய் பின்னாடி மொத்த குடியிருப்பு வாசிகள் மொத்த பேரும் வந்து அப்படி நிற்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கும். ரியாலிட்டி வேர்ல்டில் இப்படி தான் இருக்காங்களா மனிதர்கள், நீங்கள் பார்த்த மனிதர்கள்? தமிழ் மண் வந்து எனக்கு அன்பை மட்டும் தான் கொடுத்தது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அன்பை மட்டும் தான் கொடுத்தது. ஸோ எனக்கு அந்த கேள்வி வந்து, அந்த வார்த்தையே எனக்கு புதுசாக இருந்துச்சு. நான் கேள்விப்படாத ஒரு பேராக இருக்கே, அடிக்கடி நியூஸில் பார்க்கும்போது இது என்ன நான் கேள்விப்படாத ஒரு பேராக இருக்கே, யார் அதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க யாருமே அதை பயன்படுத்தாதுன்றப்போ இந்த வார்த்தை எங்கே இருந்து வந்துச்சு? அப்போது எனக்கு அது அந்த அகதிங்கிற வார்த்தையே ரொம்ப அந்நியமாக பட்டுச்சு உங்களுக்கு? அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இது எதுக்கு இந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்றது எனக்கு இருந்துச்சு. ஏன்னா என்னை சுற்றி இருக்க என் மக்களாக இருக்கட்டும், என்னோட நண்பர்களாக இருக்கட்டும், யாருமே அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தாதப்போ இந்த வார்த்தை ஏன் வருது அப்படின்றது எனக்கு இருந்துச்சு. அப்போது அதை நான் கிளைமேக்ஸில் அதோட தான் நான் முடிக்கணுன்றதையும் நான் ரொம்ப தெளிவாகவே வச்சுருந்தேன். இந்த கேள்வியை நான் கேள்வி கேட்டு படத்தை முடிப்பாது, நான் பதில் எதுவுமே சொல்ல, ஆனால் கேள்வி மட்டும் கேட்பார், யார் சொன்னாங்க அதோட முடிக்கணும்னு. அது யாரும் இல்லைங்கிறது தான், மொத்த பேரும் பின்னாடி இருக்கிறாங்க, நீ அகதியாக இல்லை, தனியாக இல்லை, இந்த உலகம் உன்னோட தான் இருக்குது, உன்னோட உலகம் உன்னோட இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் அது இருந்துச்சு. அந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஒரு லாங் சீன் அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கும். அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் ரெஜிஸ்டர் ஆனது நான் அங்கே தான் முழுசாக பார்த்தேன். அப்பாவா சசிகுமார் என்னவா இருக்கார், மகன் என்னவா இருக்கார், அம்மாவா என்னவா இருக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் அதுக்குள்ளே அப்புறம் எல்லா எமோஷன்ஸ் இருக்கும். அழுகை இருக்கும், பாசம் இருக்கும், லவ் கூட இருக்கும், அந்த பையனோட லவ் இருக்கும், அப்பா அம்மாவுடைய லவ் வரைக்கும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த சீன் வந்து எப்போ டிசைன் பண்ணிங்க? கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டுனா இது அதுக்கப்புறம்னு வைக்கலாமா, இல்லை எப்படி வந்துச்சு அது? சார், கிளைமேக்ஸுக்கான நாட் ஐடியா இருந்துச்சு. இப்போ நான் இதை தூக்கி டெவலப் பண்ணிட்டே போகிறேன். அப்போது இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்கணும், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டை பற்றி நம்ம பேசணும். அப்படின்றப்போ எல்லா பசங்களுக்குமே இருக்கிற ஒரு விஷயம், தன்னோட அப்பா வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருப்பார், நம்ம படித்து முடிச்சிருப்போம், நம்மளுக்கு கையில் வேலை இருக்காது, சம்பளம் இருக்காது, ஆனால் உள்ள ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கும், இவருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ கஷ்டப்படுறாரு, நம்ம இவருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எனக்கும் இருந்துச்சு. எங்கள் அப்பா பார்க்கும்போது எனக்கு ஐயோ கஷ்டப்படுறாரு, எனக்கு தெரியுது அவர் கஷ்டப்படுறாரு, ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தேன். அப்போது அந்த ஒரு விஷயம் அது வந்து காமனாக எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே புலம்புவாங்க, நாங்கள் சில டைம் நைட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாமே புலம்புவாங்க, இல்லைடா எங்கள் அப்பா அப்படி சொல்கிறாரு, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு. அப்போது அது எல்லாருக்குமே இருக்கிற விஷயம், அதை அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதே சமயம் இவர் ஏன் அதை பண்ணுறாரு, அவங்க அப்பாவோட சைடில் அவர்களுக்கு நியாயம் என்ன? ஸோ இவங்க ரெண்டு பேருமே மாற்றி 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 பேசணும். ஆனால் இது கோர் ஐடியானா ரெண்டு பேருமே அன்பால் தான் இது பண்ணுறாங்க. ஆமாம், எனக்கு அந்த விஷயத்தை நான் காமிக்கணும்னு நினச்சேன். அப்பாவுமே அவரோட அந்த லவ்வை காமிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாரு, பையனுமே என் லவ்வுக்காக தான் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டுமே போயிட்டுருக்கு. அண்ட் ரெண்டு பேருமே ஒரு இடத்துல ரியலைஸ் பண்ணும், நானும் உனக்காக தான் பண்ணுறேன், நீ எனக்காக தான் பண்ணுறேன்னு அந்த ரியலைஸ் அந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அதை அழகாக கடைசியில் முடிக்கணும். அது அந்த சாங்கோட முடிச்சிருப்பீங்க. ஆமாம், மம்மட்டியா வந்து இளவயது பையனை அந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா. கமலேஷ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த கேரக்டரைசேஷன் அது வந்து ரொம்ப ஒரு ஹியூமரிஸாக, ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு படத்தை வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போனதில் ரொம்ப முக்கியமாக கூட இருந்து நினைக்கிறேன். லைவ்லியாக அந்த ஸ்க்ரீன் பிளே இருந்ததில் அந்த கேரக்டரை நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தது. அங்கே ஒரு கேரக்டர் வந்து இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு சீனும் வச்சுருக்கீங்க. அது என்ன பர்பஸ்க்காக வச்சது? யார் சார் சொல்கிறேன்? அந்த இன்ஸ்பெக்டரோட டாட்டர். அது என்ன ஐடியா? ஏன்னா வேற ஒருத்தர் வந்து அந்த வீட்டில் உட்காந்து என்டையர் சீனும் நம்ம பார்க்குறது வேறு, ஆனால் நேராக லைவாக பார்க்குற மாதிரி ஒரு இடம் வச்சுருப்பீங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த அவங்க லைஃப்பை பார்க்குறா. ஓகே, இவங்கள்ட்ட எதுவுமே இல்லை,
காசு இல்லை, கஷ்டப்படுறாங்க, எல்லாம் தெரியுது. ஆனால் இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதை வந்து ஆடியன்ஸோட ஒரு எண்டாக அவங்கள காமிக்கணும்னு நினச்சேன் அந்த இடத்துல. இன்னொன்று, எனக்கு ஒரு விஷயத்தில் இந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்குள்ளே நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றா அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணுற ஒரு இடமா நான் அதை காட்டணும்னு நினச்சேன். ஆனால் அந்த குடும்பத்தை புரிஞ்சுக்கிற இடமாவும் அதே மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ப்ளஸ் அந்த பையனையும் ஆமாம் யார் அப்படிங்கிற முழுசாக ரியலைஸ் பண்ணுற ஒரு இடமாவும் அது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப குட்டி குட்டி கேரக்டர், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கு. ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட அவங்களுக்கான ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கு. அது வந்து அவ்வளோ எளிதாக இருந்துச்சா ஸ்க்ரீன் ப்ளே எழுதும்போது? இத்தனை பேர் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க, பட் எல்லாருமே மனசில் நிற்கிற மாதிரி அமையிறது ரொம்ப ரேர். ஆமாம் சார். ஆனால் இதில் எல்லாருக்குமே அந்த ஸ்பேஸ் ஒன்று வந்திருக்கு. அது எப்படி அமைஞ்சது? நீங்கள் ஸ்கிரிப்ட்லேயே வந்ததா அல்லது அது ஸ்க்ரீன் ப்ளே அல்லது ஷார்ட்ஸ் எடுக்கும்போது அப்புறம் டெவலப் ஆனதாக இருந்தது? இல்லை சார், ஸ்கிரிப்ட்லேயே எழுத ஆரம்பித்தது தான். ஓகே. இந்த படத்தில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு நம்ம எடுக்கும்போதே அவங்களோட கேரக்டர் வந்து யூனிக்காக இருக்கணும்னு சொல்லி நம்ம அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணும்போது இப்போ எம்எஸ் பாஸ்கர் சாரோட பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நல்லா வெடுக்குன்னு பேசிடுவார், ஆனால் உள்ளே ரொம்ப நல்ல மனுஷன் அவர். ஸோ இது எனக்கு இருந்துச்சு. இப்போது குமரவேல் சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாதிரி பெருசாக நான் யார்ட்டையும் அட்டாச் ஆக மாட்டேன், ஆனால் எனக்கு உள்ள ஆசை இருக்குது. அவரோட ஒரு இடத்துல அந்த இடத்துல அதனால தான் அந்த சீன் வச்சுருப்போம். அவருக்கு வந்து பழக மாட்டார், இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் ஒரு இடம் கிடைக்கும்போது அவருக்கு அவர் ஒய்ஃபை பற்றி பேசணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். என் ஒய்ஃப் இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன், ஆல்பம்லாம் எடுத்துக்காங்க, வெட்டிங் ஆல்பம் பார்க்குறீங்களான்னு வேற கேட்பாரு. அதாவது ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஓகே இதுக்கு வந்தீங்க அப்படின்ற ஒரு ஜோனில் இருப்பார். கொஞ்சமாக இது இன்ஃபேக்ட் உள்ளே விட மாட்டார். வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை படுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே கட் பண்ணி அனுப்புகிற ஒரு மோட்லேயே தான் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். பட் அதுக்கப்புறம் அவங்க இல்லை உங்களுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வரும்போது அவர் கொஞ்சம் உடஞ்சிருவார். ஓ ஆமாம், எனக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு உள்ளே வர்ற அந்த சீன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி வெட்டிங் ஆல்பம் பார்க்குறியான்னு கேட்கும்போது சிம்ரன் மட்டும் ஷாக் ஆகல, ஆடியன்ஸுக்கும் ஒரு அப்படியா இந்த கேரக்டர் இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனாகவும் இருந்தது. அண்ட் இன்னொரு இடம் ரொம்ப நல்லா இருந்தது. எம்எஸ் பாஸ்கர் ஏன் வந்து சசிகுமாரை வேலையில் கண்டினியூ பண்ணல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இன்ஃபேக்ட் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நம்பிக்கையாக இருப்பார் முதல் நாள். இல்லை என்கிட்ட ரொம்ப நல்லா இருக்காரு, வேலை கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு அந்த அப்பா கேரக்டர் சொல்லும்போது எல்லாருக்குமே அந்த கொஷின்ஸ் ஏன் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அதை ரொம்ப அழகாக வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தீங்க. உண்மையாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அவர் அப்படிங்கிறதும். இது எல்லாமே நுணுக்கமாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டரைசேஷனுக்கும் நீங்கள் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு டிசைன் பண்ணிட்டு. ஆமாம் சார், ஆமாம். அது ஸ்டார்டிங்லேயே இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இதை தாண்டி அவங்க எதுவுமே சீனுமே நம்ம இது பண்ணிடக்கூடாது. இப்போது சினிமா இதுக்காக நம்ம சிலதெல்லாம் பெண்ட் பண்ணுவோம். இந்த ஒரு சீனில் இவர் இப்படி பண்ண மாட்டார் நம்மளுக்கு தெரியும், ஆனாலும் பரவாயில்ல இந்த சீனோட கடந்து போயிடலாம் அப்படின்னு இல்லாமல் அவர் ஸ்டார்டிங்லேருந்து கேரக்டராகவே தான் இருப்பார். அந்த வேலை கொடுக்கும்போது கூட அவர் கேரக்டராக தான் இருப்பார். சரி நீ என்ன யோசிக்கிறேன்னு புரியுது, தயவு செஞ்சு வேணான்னா அவர் கட்டிப்பிடிப்பார். ஸோ அப்போவுமே அவர் அந்த கேரக்டராக தான் இருப்பார். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு அது ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்கணும் அந்த கேரக்டரோட. ஒரு குவார்ட்டர்ஸில் மொத்த பேருமே நல்லவங்களா எப்படி இருக்கிறது, உங்கள் கேரக்டர்ஸில் எல்லாருமே அப்படி இருக்காங்க. ஆமாம் ஆமாம். இது என்னன்னா சார், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இது என்ன அது எப்படி இப்படி இவ்வளோ நல்லவங்களா எப்படி இருக்க முடியும்? ஏன்னா எழுதும்போதே சில பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு கெட்டவன் அவங்க வைக்கலாம், அவன் வந்து அப்படியே ஸ்டார்டிங்லேருந்தே இவங்களை வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டே வரான் அப்படின்றப்போ எனக்கு அது தேவைப்படலை. எனக்கு என்னென்னா சுற்றி நம்மளுக்கு நிறைய நல்லவங்க இருக்காங்க, அதே சமயம் கெட்டவங்களும் இருக்காங்க. அந்த ஏஎஸ்பி இருக்காரு. ஆமாம். எனக்கு என்னென்னா சார், அந்த இடத்துல நல்லதை மட்டும் காமிச்சிடலான்ற மாதிரி எனக்கு நான் ஒரு லோ பாயிண்டில் இருந்தேன் நடுவில். அப்போ சுற்றி ஒரு மாதிரி எல்லாமே நெகட்டிவிட்டியாகவே இருந்துச்சு. அப்போது நான் அந்த இடத்துல நான் எழுதும்போது நான் அதில் ஒரு மாதிரி எனக்கு சந்தோஷம் வந்துச்சு. ஓகே, நல்லா இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்றப்போ எனக்குமே அந்த இடத்துல வாழணும்னு ஒரு ஆசை வருது. ஓகே. இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒருத்தர் எனக்கும் லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும், குமரவேல் சார் மாதிரி ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போது எனக்கு நான் ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதை எனக்கு மீட்டுறதுக்கே இந்த ஸ்டோரி எனக்கு ஹெல்ப் ஆச்சு ஒரு இடத்துல. ஓகே. அப்போது நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்து ஆடியன்ஸுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு இடத்துல நம்பினேன். அப்போ நான் என்கிட்ட சில பேர் சொல்லும்போது கூட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொன்னேன், இல்லை இது ஒர்க் ஆகும். இல்லை ஸ்டோரி டிஸ்கஷன் டைமில் டெஃபினட்டாக வந்திருக்கும் இல்லையா. நார்மலாக இருக்கிற ஒரு திரைப்படத்தில் கட்டாயம் வில்லன் இருப்பாங்க, வில்லன் இருந்தால் தான் ஹீரோவை இன்னும் பெட்டராக காமிக்க முடியுங்கிற ஒரு ஸ்பேஸ் வரும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் பெருமளவுக்கு எல்லாமே நல்லவர்கள், அதில் ஆகச்சிறந்தவராக இவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை சசிகுமாரோட கேரக்டர் நீங்கள் அப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அது ஏதாவது அப்பாவோடைய சாயல் இருக்கா? இல்லை சார், எங்கள் அப்பாவோட சாயல் எங்கள் அம்மாவோட சாயல் இருக்குது. சசிகுமாரோட கேரக்டர் வந்து எங்கள் அம்மாவோட கேரக்டர். சின்ன வயசுல இருந்து எங்கள் அம்மா என்கிட்ட சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துறது என்னன்னா, நீ என்ன செய்கிறியோ அது உனக்கு திரும்ப வரும், அது நல்லது சொல்லுவாங்க, நல்லது செஞ்சுனா உனக்கு நல்லதே திரும்ப கிடைக்கும் அப்படின்வாங்க. இது எந்த அளவுக்கு போச்சுன்னா, ஒரு வாட்டி நாங்கள் வீட்டில் இருந்து சம்திங் எங்கேயோ வெளியே போயிட்டு ஒரு கடை இருக்கும் எப்போவுமே, அந்த கடையில் வாங்கிட்டு அங்கே ரோட்டில் இருந்த ஒரு பிச்சைக்காரர் இருந்தார். அவர் வந்து எங்கள் அம்மாட்ட பேசுகிறாரு, எங்கள் அம்மா சாப்பிட்டீங்களா அப்படிலாம் கேட்குறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னம்மா இது பேசுங்க அப்படின்னா, இல்லை எனக்கு நல்லா தெரியும் அவர் அப்படின்னாங்க.
எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. புரியல, நீ என்ன கான்வர்சேஷன் வச்சுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. சில இடத்துல எங்கள் அம்மா வந்து எங்களை பற்றி மட்டும் யோசிக்காமல் பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றியும் யோசிப்பாங்க. ஓகே. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கேள்வியாகவே இருக்கும். இது ஏன் ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்றமா அப்பாவுமே சில டைம் கிண்டல் பண்ணுவார். அதை உங்கள் அம்மா ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அப்போ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்லையே இப்படி ஒருத்தங்க இருக்காங்களேன்றது எனக்கு அவங்க என் லைஃப்பில் நான் சொல்லுவேன் எனக்கு சில நல்ல விஷயங்கள் இருக்குன்னா அது காரணம் எங்கள் அம்மா தான். அப்போ அந்த கேரக்டரை நான் சசிகுமார் சாருக்கு வந்து வச்சேன். அதாவது எக்ஸாஜுரேட்டட் வே தான். ஓகே ஓகே. எங்கள் அம்மாவோட அந்த ஒரு பேசிக் ஐடியாவை ஒன்று எடுத்துக்கிட்டு நான் அது எக்ஸாஜுரேட்டட் வேவாக இதில் காமிச்சது. சிம்ரன் சிம்ரன் மேம் வந்து அது Great. நார்மலாக நம்ம ஒரு எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற ஒரு அம்மா அந்த ஒரு இதில் பண்ணது. ஃபீட்பேக் எப்படி இருக்குது இதுக்கப்புறம்? திரைப்படம் வந்தாச்சு, இப்போ எல்லாரும் கொண்டாடுறாங்க, இப்போ மிஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ என்ன பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அல்லது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கீங்க? பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்னா நான் திருச்சி போயிருந்தேன் சார். அது நம்ம ஊர். நம்ம ஊரில் போயிட்டு எல்ஏ சினிமாஸ் போயிருந்தோம். சரி. அங்கே போனவுடனே அவ்வளோ சந்தோஷமாக பட்டாசு வெட்டிச்சு மாலை போட்டு உள்ளே வரவேற்கிறாங்க. எனக்கு பயங்கரமாக இருக்குது. அவங்க ஓன் பண்ணிக்கிறாங்க, நம்ம பையன்னு சொல்லி அதை ஓன் பண்ணிக்கிறாங்க. அந்த சந்தோஷம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே அதுலேயே நான் வந்து ஆல்ரெடி ஐ எம் ஃபினிஷ்ட் அந்த மாதிரி இருந்தேன். ஸோ ஸ்டேஜில் ஏறினதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பாட்டி தாத்தா இருந்தாங்க. அவங்க வந்து அங்கேருந்து சொல்கிறாங்க, என் பையன் வந்து சென்னையில் இருக்கான், அவன் நேற்று படம் பார்த்துட்டான், பார்த்த உடனே எங்களுக்கு டிக்கெட் போட்டு நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொன்னாங்க, நாங்கள் 2 பேர் வந்தோம், நீ நல்லா இருப்பா அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து நான் உள்ளே வந்தோடனே சாப்பிட்டியாப்பான்னு கேட்டாங்க. எனக்கு அது இல்லை, அது ரொம்ப ஒரு முக்கியமான உணர்வு இல்லை, ஒரு 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 வார்த்தை தான் அது. ஆனால் அந்த வார்த்தையை எங்கே யார்கிட்ட பயன்படுத்துகிறோம், எந்த சூழலில் பயன்படுத்துகிறோங்கிறதுக்கான அந்த தருணத்துலேருந்து அந்த வார்த்தைக்கான வேல்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேரக்டரும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, என்ன எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் சாப்பிட்டியான்னு கேட்டது நீங்கள் தான் அப்படின்னு வந்து. அப்போ ஒரு சிம்பிளாக ஒரு சாப்பிட்டியான்னு கேட்குறதுல இருக்கக்கூடிய கன்சர்னுக்காக கூட இந்த உலகம் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு சின்ன கேள்வி தான், ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அவங்க லைஃப்பில் வந்து அது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அது வந்து நல்ல விஷயத்துலையும் சொல்கிறேன், கெட்ட விஷயத்துலையும் சொல்கிறேன். எப்போவுமே ஒரு விஷயம் வந்து அவர் காமெடியாக இருக்கலாம், ஆனால் சில இடத்துல அது காமெடியாக இருக்காது, அது வந்து பயங்கரமாக குத்தும். இப்போது நான் நடுவில் ஒரு ஸ்கூலில் டீச்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆக்டிங் ட்ரெயினராக இருந்தேன். அப்போது நான் ஒரு ப்ளே வந்து டைரக்ட் பண்ணுறேன் ஆனுவல் டேக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படின்னா, நான் படம் ட்ரை பண்ணுறேன், நடக்கலை. ஒரு 3 வருஷம் எனக்கு வந்து நான் படமே பண்ண முடியல, ஆனால் இன்கமுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது நான் செம்மையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இடத்துல பசங்களாம் இப்படி வாங்க, நீங்கள் இப்படி பண்ணணும், இந்த டைலாக் இப்படிலாம் பேசணுன்றேன். பக்கத்தில் வந்து ஒரு காலேஜும் இருக்கும், அதாவது ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து சேம் கேம்பஸ், நடுவில் ஒரு கிரவுண்டு மட்டும் தான் இருக்கும். நாங்கள் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சுற்றி இருக்காங்க. நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணோன்னே அங்கேருந்து ஒரு கமெண்ட் வந்துருச்சு, ஆமாம் இவர் பெரிய ராஜமௌழி பாகுபலி எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டார். அவர் சும்மா ஜோக்காக தான் சொன்னார். இப்போ நான் அந்த ஃபீலில் தான் இருக்கேன்னா அது எனக்கு ஜாலியாக தான் இருந்திருக்கும், நான் சிரிச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு அது அந்த சொன்னது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நான் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இந்த இடத்துல நான் சந்தோஷமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த விஷயம் வந்து பயங்கரமாக குத்துச்சு. அன்றைக்கி போகும்போது நான் அழுதுட்டு தான் போனேன் வீட்டுக்கு. ஓகே. யாரோ ஒருத்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது? யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்கிற ஒரு வார்த்தை அது என்னை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அன்றைக்கி நைட்டே நான் தூங்கலை. அடுத்த நாள் திரும்ப அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் என்ன யோசிக்கணும், நான் தோத்துட்டணும், இல்லை இப்படியா இதுதான் என் லைஃபா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா அந்த ஒரு சின்ன வார்த்தை தான். அந்த டைம் தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கொஞ்சம் டவுனாக இருந்த காலகட்டம். அதுதான் சார், அதுதான் அந்த 3 years 2 years. ஆமாம். ஏன் அந்த டவுன்? ஃபஸ்ட்டு ஒரு படம் கமிட் ஆகிட்டீங்க, பட் அதுக்கப்புறம் அதை ப்ரொசீட் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. இல்லை சார், படம் நான் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் ஒரு படம் சைன் பண்ணுறேன் சார். காலேஜ் ஃபைனல் இயரில் நான் சைன் பண்ணுறேன். செம்ம எக்ஸைட்மெண்ட். 21 22. ஆமாம் சார், இருக்கும் 21 சம்திங் இருக்கும். ஓகே. நான் சைன் பண்ணுறேன். சைன் பண்ணிவிட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் நான் அதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டேன். லைக் சைன் பண்ண உடனே யாருமே போட்டிருக்க மாட்டாங்க, நான் போட்டுட்டேன். நான் ஒரு படம் சைன் பண்ணிட்டேன், நான் டேரக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு நான் போடுறேன். எல்லாருமே வாழ்த்துறாங்க, செம்மையாக வாழ்த்துறாங்க, சூப்பர் சூப்பர் அப்படின்றாங்க. 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, ப்ராஜெக்ட் மூவே ஆக மாட்டேங்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே, எப்போ உங்கள் ப்ராஜெக்ட் எப்போ நான் இந்த வந்துருன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஹீரோஸ் கிட்ட போனால் ஹீரோஸ் வந்து அதான் படத்தில் வந்து சாங்ஸ் இல்லை அது இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. கோவிட் வந்துருச்சு, ப்ராஜெக்ட் மவுண்ட் பண்ணவே முடியல. ஓகே. எல்லாரும் கேட்குறாங்க, சுற்றி இருக்க எல்லாரும் கேட்குறாங்க, நான் ஃபேஸ் பண்ண முடியல. அந்த போஸ்ட் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஓகே. ஏன்னா பார்க்கும்போதெல்லாம் இது அமிச்சு என்னாச்சு, இந்த ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போது இது மவுண்ட் பண்ண முடியல, கையில் காசு இல்லை. வீட்டில் அப்பா வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு, ஆனால் எனக்கு அது இது பண்ண முடியல. இல்லையே நான் எப்படி he was into business இல்லையா, அப்போ ஹோட்டல். ஆமாம், கோவிட்னா அங்கேயும் நெருக்கடி. ஆமாம், எல்லாம் நெருக்கடி தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நான் பார்த்துக்கிறேன், நீ காசை பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணி உனக்கு நான் காசு தந்துடுவேன் மாதம் அப்படின்றார். அது ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. காசு தர மாட்டீங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தரேன், நீ பார்த்துக்கோ, நீ இதில் ட்ரை பண்ணுன்றாரு. அதுதான் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போது
சரி நம்ம இன்கமுக்கு நம்மளே ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணது. அப்போது சைடில் பேரலாக 6 to 6 ஐ மீன் சாரி 9 to 6 நாங்கள் ஒர்க் போவேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணணும், கமர்ஷியலாக பண்ணணும், எல்லாருக்குமே பேசணும், சொன்ன உடனே ஓகே ஆகணும், அந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த கதை பண்ணேன். பட் இது ஒரு பிச்சிங்கில் ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. ஆனால் இதை பண்ணுற அந்த டைம் எப்படியெல்லாம் அதுக்கு அட்டெம்ப்ட் எடுத்தீங்க? இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ எளிதாக வந்திருக்காது. ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம் சார் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுன்னா இதில் எல்லாமே இருக்குது. அப்போது ஓகே சொல்லிடுவாங்க எல்லாமே அப்படின்றதான் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் அகைன் நான் எங்கே மாட்டிட்டேன்னா வயசில் மாட்டிட்டேன். ஹீரோவோட வயசு. ஓகே. ஹீரோவுக்கு 2 பசங்க, ஆ தோள்கிட்ட வளர்ந்த பசங்க இருக்காங்க. அப்போது இது எனக்கு வந்து மவுண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியான ஹீரோஸ் எனக்கு கிடைக்கல. இப்போது அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயுமே வந்து சில இந்த மாதிரியான விஷயங்கள் போய் இது யாரை வச்சு நம்ம பண்ணுறது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. என்னடா இதுவும் போச்சா அப்படின்னு இருக்கும்போது தான் நான் $1 million லவ்வர் படம் பார்த்தேன். என் ப்ராஜெக்டோட இது மவுண்ட் பண்ணுறது கஷ்டம். ஓகே. லவ்வர் ஆ இது என்ன தைரியத்தில் இவங்க பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. அப்போ ஒருவேளை இவங்க பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் தான். சரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மெயில் அனுப்புகிறேன். மெயில் அனுப்புனோடனே அந்த சைடில் வந்து பாலா அண்ணான்னு சொல்லி ஒருத்தர், அவர் தான் கதை கேட்பார். ஸோ அவர் கதை கேட்டுட்டு ரொம்ப பிடிச்சி போய் இந்த பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. ஆனால் நான் வந்து மெயில் அனுப்பிச்ச பிறகாவே கதை கேட்டாங்களா? நீங்கள் இல்லை சார் அட்ரஸே கிடையாதுல்ல. ஆமாம், அதை கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பாலா அண்ணனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். நான் ஒரே ஒரு வாட்டி கேளுங்க, ½ hour தாங்க. எவ்வளோ அட்டெம்ப்ட்ஸ் எடுத்திருப்பீங்க? கால் பண்ணிட்டே இருப்பேன் சார். அவங்க டேட் சொல்லுவாங்க, இந்த டைம் ஃபாலோ பண்ணுங்க. நான் அதுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அது அப்படி தள்ளி போகும். ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணல, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, வயசு இப்படி இருக்குது இப்படின்றப்போ அதுவே கொஞ்சம் பிரச்சனையாக. நான் ஏன் இதை கேட்குறேன்னா அபி, இப்போது எல்லாருக்கும் உங்கள் வெற்றி தான் தெரியும். 24 வயசில் படம் பண்ணிட்டாரு, உலகமே கொண்டாடுற படம் பண்ணிட்டாரு, யார்கிட்டையும் வேலை பார்க்கல, நேராக வந்துட்டார். இது எல்லாமே ஒரு பாட்டில் பணக்காரராகி காலையில் முடிகிற மாதிரின்னு நடந்துடும். ஆனால் அதுக்கு அவ்வளோ எளிதாக இல்லைல்ல அது. அதை நான் அதை புரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதுக்கான அட்டெம்ப்ட்ஸ் ஒன்று இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. கன்சிஸ்டண்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக. ஏன்னா உடனே யாரும் அப்படி வாங்க உங்களுக்கு தான் அந்த இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா? அதாவது எனக்கு என்ன சார், நான் எந்தளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன்னா, எனக்கு வந்து நடுவில் இப்போ எல்லாருமே விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 3-4 பேர் எனக்கு விஷ் பண்ணுறாங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன், பார்த்தா அவங்களுக்கு நான் முன்னாடி மெசேஜ் அனுப்பிச்சிருந்துருக்கேன். ஓகே ஓகே. எல்லாரும் ரெஸ்பான்ஸே இல்லாமல் ரெஸ்பான்ஸே இல்லை. அவங்கெல்லாம் வந்து ஐயோ சாரி நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. ஏன்னா மேலே போய் பார்த்தா நான் கன்றாவி கிரிஞ்சா ஏதோ பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நான் அனுப்பிச்சி விட்ருக்கேன். இதை பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற. எனக்கா ஐயோ இதையே அனுப்பிச்சி விட்ருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி சின்ன வயசில் நான் 6th 7th பண்ணதெல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அவங்களுக்கு. இதை பாருங்கள், இதை பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு. நான் இதை என்ன தைரியத்தில் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கேருந்தே நான் சொல்கிறேன், எனக்கு எல்லாருக்கும் டெய்லி ஒரு மெயில் பண்ணிடுவேன். டெய்லியுமே அனுப்பிச்சிடுவேன். எனக்கு வந்து அசிஸ்டண்டாக கொடுங்க, இல்லை எனக்கு படம் பண்ணுற கதை இருக்குது, இது சேர்த்துக்கோங்க அது சேர்த்துக்கோங்கன்னு. பட் ஆனால் அசிஸ்டன்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணிங்களா? ஆமாம் சார். அது நான் ட்ரை பண்ணேன். நான் நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணேன். ஏன்னா நீங்கள் வந்து 8ஆம் கிளாஸ்லேயே எல்லாம் டைரக்ட் பண்ணிட்டீங்களா? அதனால ஒரு வேளை நமக்கு டேரக்டரே வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை சார் அது நான் பண்ணல சார். காலேஜ் படிக்கும்போதே நான் அதுக்கு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் இயர்லேருந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராகவே நமக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் எப்படி டைரக்டராக கிடைக்கும்னு நினச்சிங்க? நம்பினீங்க? எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. உங்களோட மூவியோட லைன் பார்க்கும்போது டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு படத்தை ஒரு யங் மேன் வந்து பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த அனுபவங்களை எங்கேருந்து கற்றுட்டிங்க? ஏன்னா ஒரு லைஃப் அதோட முழுமைத்துவம் பெற்ற பலரோட விஷயங்கள், நீங்கள் எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஒரு கேரக்டரு அண்டு அல்லது மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே வச்சுங்களேன், இது எல்லாமே கிட்டத்தட்ட வாழ்ந்து ஒரு நிறைவு வாழ்க்கை வாழ்ந்தவங்க அப்படியான இருக்கிறவங்கெல்லாம், அதை வந்து நீங்கள் புத்தகங்கள் படிக்கிறது உண்டா, இல்லை எங்கேருந்து அப்சர்வ் பண்ணீங்க, ஆர் மனிதர்கள்ட்டேருந்து பார்த்துட்டிங்களா? நிறைய படங்கள் பார்ப்பேன். முதல் விஷயம் நிறைய படங்கள் பார்ப்பேன். அடுத்ததாக என்னை சுற்றி இருந்தவங்களும் சுற்றி இருந்த நிறைய பேர் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்போது அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும். எப்படின்னா, நான் 12th படிக்கும்போது நான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குல்ல, அதை திறந்து விட்டேன். அதுலேயே அது என்னன்னு தெரியும், ரொம்ப நாள் ஸ்கூலில் இருக்குது, ஒர்க் ஆகுமா ஆகாதான்ற மாதிரி. நான் சரி ஸ்கூல் முடிய போது ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னா ஸ்கூல் ஃபுல்லாக போக என்ன பண்ணுறதுனே புரியல. நான் அப்படியே பதறிட்டு போய் நிற்கிறேன். ஏன்னா எக்ஸாம் எழுத போகிறோம். அப்போது கீழே எல்லாருமே ஃபயர்னு நினச்சிட்டாங்க. ஃபயர் வச்சுட்டு நாங்கள் எல்லாமே கீழே ஓடுறோம். குடுன்னு ஓடி போய் நிற்கிறோம். எங்கள் பிரின்சிபல் சார் அவர் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துகிட்டு தனியாக வராரு. இப்படி அவர் ஒரு அவெஞ்சர்ஸ் மாதிரி அவர் வந்து நிற்கிறார். எங்கே நெருப்பு அப்படின்றார். சார் நெருப்பு இல்லை சார், யாரோ திறந்துட்டாங்களா அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து யாருன்னு கேட்குறாங்க. நாங்கள் சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. நாங்கள் அப்படியே கிளாஸில் உட்காந்துருக்கோம். அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஒருத்தங்க வராங்க, வந்துட்டு அபி அப்படின்னா, மேம் பிரின்சிபல் சார் வாண்ட்ஸ் மீட் யூ அப்படின்னாங்க. நான் போச்சு செத்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனோடனே அவர் என்கிட்ட கேஷுவலாக கேட்குறாரு. அவர் வந்து ரொம்ப சீரியஸான ஆள். கேஷுவலாக கேட்குறாரு, என்னது என்ன பாச்சேன் அப்படின்னாரு. சார் தெரில சார், உட்காந்து படிச்சுருந்தோம் சார், திடீர்னு அதுவாக ஓப்பன் ஆயிடுச்சு சார். ஓப்பன் ஆயிடுச்சா? ஆமாம் சார்.
நான் எனக்கு தெரியும் யார் பண்ணான்னு. அப்படியா சார் அப்படின்னோடனே அப்படியே லேப்டாப்பை திருப்புறாரு. அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குன்றதே எனக்கு தெரியாது அது வரைக்கும். பார்த்த உடனே அது ஆக்சுவலி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஏன் இது பண்ணோம் அப்படின்றதெல்லாம் ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ இது பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார், 12th எக்ஸாம் எழுத போகிற, உனக்கு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரணுமா இல்லை இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ண போறியா அப்படின்னு கேட்டார். எனக்கு அது வரைக்கும் அவர் என்ன திட்டுவார், இது பண்ணுவார், பனிஷ்மெண்ட் கொடுப்பார், இதெல்லாம் பண்ணுவார். இதை பற்றி யார்ட்டையும் வாயை தரக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாரு. எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இவர் அப்போ அதெல்லாம் எனக்கு ஒரு விதமான இன்ஸ்பிரேஷன். அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இல்லை. நீங்கள் வந்து முழுசாக நம்புறாங்க அல்லது இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லலை அப்படிங்கும்போது அது பெரிய இதாக. ஆமாம் சார், அது ஒரு கில்ட்டு கொடுத்துருச்சு. அப்போ தான் எனக்கு இது மாதிரிலாம் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. ஓகே, ஏன் அவருக்கு நம்மளை விட ஒருத்தர் நம்மளை இவ்வளோ நம்புறாரு அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ டீச்சர்ஸ் சில நேரத்தில் நமக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருப்பாங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியாது, அது நடந்துடும். ஆனால் உங்களுக்கு வீட்லேயே இருந்திருக்காங்க. அம்மா தான் பெரிய டீச்சர் நினைக்கிறேன் இல்லையா லைஃப்பில். ஓகே, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அம்மா? வெரி ப்ரௌட் சார், ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்காங்க. எனக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா எனக்கு எங்கள் சொந்தக்காரங்களாம் எங்கள் அம்மாவை வாழ்த்துறாங்க, என்னை வாழ்த்த மாட்டேறாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க. நிர்மலா வாழ்த்துக்கள் நிர்மலா, நிர்மலா வாழ்த்துக்கள் நிர்மலா அப்படின்றாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அம்மா சந்தோஷமாக இருக்காங்க. ஓகே, டெய்லி நைட் அப்படியே வரும்போது அப்படியே நெத்தியை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பாங்க, டெய்லியும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. என் பையன் பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணுறான், பெரிய பெரிய சேனலில் பேசுகிறான், எல்லாரும் அவனை பற்றி பேசுகிறாங்கன்றதே அவங்களுக்கு நம்பவே முடியல. ஓகே, இன்னொன்று சார், ஒரு ரெப்ரசன்டேஷனாகவும் ஆயிடுச்சு ஒரு கண்ட்ரிலேருந்து அப்படின்றப்போ. அது ஒரு ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நீங்கள் எனக்கு அது நான் கேட்கணும்னு நினச்சேன். அபி, நிறைய பேர் பேசியிருக்கலாம். இலங்கையிலேருந்து ஈழத்திலேருந்து வரக்கூடிய பல நண்பர்களை நான் பார்த்துருக்கேன். பல ஆயிரக்கணக்கான நண்பர்களோடு நான் பயணிச்சிருக்கிறேன். திரையுலகத்துலேயும் நிறைய வந்திருக்காங்க. அது ஒரு எவ்வளோ வழி நிறைந்த பயணம்னு எனக்கு தெரியும். வெவ்வேறு காலகட்டங்களில் 80களில் அங்கேருந்து வெளியேறியவர்கள், அல்லது அதுக்கு பிறகு 90கள் 2000 அப்படின்னு வெவ்வேறு காலகட்டத்திலேருந்து வந்த எல்லாமே ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன் தான். யாரும் விரும்பி அங்கேருந்து வரல, எல்லாருமே அதுக்கு தள்ளப்பட்டாங்க. வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறு இடங்களுக்கு போகணும், வாழ்வியல் சூழலுக்காக போகணுங்கிற ஒரு இடத்துக்கு தான் வராங்க. அப்போ அது ஒரு வலி நிறைந்த ஒரு பயணம் தான். ஆனால் நீங்கள் இந்த திரைப்படத்தில் அதோட வலியை சொல்லியிருக்கீங்க, ஆனால் இந்த இடத்துலையும் அது வலின்னு சொல்லலை. இந்த ஸ்கிரிப்ட் இப்படி தான் இருக்கணுங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக. ஆமாம், என்னென்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் வந்திருக்கேன். ஆனால் நான் என்றைக்குமே அப்படி நடந்துக்கிட்டது இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா என்னை அப்படி வச்சுக்கிட்டதும் இல்லை. நான் நல்ல க்ளோத்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்ல மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்ல லேப்டாப்ஸ், பைக்ஸ் எல்லாமே நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை என்கிட்ட காமிச்சிக்க மாட்டார். அது உங்ககிட்ட அவங்க கடத்துறது இல்லை இல்லையா? அப்பாவும் அம்மாவும் அந்த சோகத்தை என்கிட்ட கடத்துறதே கிடையாதுங்கிறத வந்து பெருசாக உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் புரிஞ்சுருந்துருப்பீங்க, ஆனால் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அது நான் ரொம்ப கான்ஷியஸாக எடுத்தேன். இந்த படம் வந்து நான் இதில் இருக்க கஷ்டத்தை பேசணும், ஆனால் சிரிச்சுக்கிட்டே நான் சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, ஒரு நகைச்சுவை பண்ணுற ஒருத்தர் திடீர்னு ஒரு இடத்துல அழுதாருன்னா நம்மளால் தாங்க முடியாது. ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒருத்தர் இவர் சிரிச்சிட்டே இருப்பார், திடீர்னு அவர் சோகமாயிட்டார்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கடத்துகிற ஒரு வழியை வந்து நீங்கள் எவ்வளோ தான் கற்றுங்க, எவ்வளோ தான் அழுங்க, அதை சொல்ல முடியாது. அப்போது எனக்கு அந்த இது வந்து நான் பண்ணணும்னு நினச்சேன் படத்தில். ஸ்கூல் டேஸ்லேயே ஆரம்பிச்சிட்டிங்களா? எங்கே தொடங்குச்சு உங்களுக்கான அந்த திரைப்படம் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது? எங்கே தொடங்குச்சு? 5th எண்டுக்கிட்ட நான் நினைக்கிறேன் சார். ஒரு படம் பார்க்க போயிருந்தோம். 5ஆம் கிளாஸில் படம் பார்ப்போம். அதான் எடுக்கணும்னு தோணுச்சா? அதான் எடுக்கணும்னா அது என்ன படம்னு எனக்கு இன்னும் வரைக்கும் நானும் ரொம்ப நாளாக ரியலைஸ் பண்ண பார்க்குறேன். அது என்னென்னா, அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து பயங்கரமாக சிரிக்கிறோம், எல்லோரும் சிரிக்கிறோம், ஒரு இடத்துல அழுகுறோம், ஒரு இடத்துல கோவம் வருது ஒரு கேரக்டர் மேலே. இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அப்போ அந்த ஹீரோ மேலே ஒரு இது வந்துக்கிட்டே இருக்குது, ஹீரோப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் அப்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது, இல்லையே ஹீரோவை தாண்டி நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு அங்கே ஆல்ரெடி ஒருத்தன் டிசைட் பண்ணுறான். லைக் ஒரு காட் மோடில் இருந்து அங்கே ஒருத்தர் டிசைட் பண்ணுறாரு, நீ இப்போ இந்த இடத்துல சிரிக்கணும், நீ இந்த இடத்துல அழுகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிசைட் பண்ணுறாரு. அதான் புரியுது உங்களுக்கு அப்போ? எனக்கு அது அப்போ புரிஞ்சுது. சரி, அது புரிஞ்சோன்னா எனக்கு செம மேட்டராக இருக்கே. அப்போ அப்படின்றப்போ தான் நான் நம்மளும் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6th ஷார்ட் ஃபிலிம்லாம் சொல்ல முடியாது, பட் ஒரு பழைய கேமரா என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்துச்சு. அப்போது அதை வச்சு நாங்கள் வந்து சும்மா அவங்கள ஓட விடுறது, நடக்க விடுறது, இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து டிவியில் ஒயர் ப்ளே பண்ணி பண்ணால் அது அப்படியே நெக்ஸ்ட் ஒரு கிளிப்பாக ப்ளே ஆகும். ஸோ எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதான் எடிட்டிங். ஓகே, ஒரு கிளிப், செகண்ட் கிளிப், தேர்ட் கிளிப், ஃபோர்த் கிளிப், அதை அப்படியே ஆர்டராக பார்ப்போம். நான் அப்போ நாங்கள் ஆர்டர் தான் ஷூட் பண்ணோம். அதை பார்த்து நாங்களே சந்தோஷப்படுவோம், எடுத்து அது அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதை எடுத்து முடிச்சோன்னே இது அப்படியே இந்த கண்டினியூவாக ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல திருமிகு நிர்மலா போய் ஒரு யாருக்கிட்டையோ சஜஷன்லாம் சொன்னாங்களே, ரொம்ப ஸ்கூல்ஸில் வந்தான் சார். என்னென்னா எங்கள் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஏன்னா எப்போவுமே புதுசாக ஒரு கிளாஸ் போனோன்னா டீச்சர்ஸ் வந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க. டெல் யுவர் நேம், இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப், டெல் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு. ஸோ அப்போ சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்து 6th நான் டேரக்டர்னு சொல்லிட்டே இருந்தேன்.
அப்போது ஒரு டீச்சர் வந்து அவங்க வந்து இதை நோட் பண்ணிட்டே இருக்காங்க. பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்ல இவன் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் இதே தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. இவன் கொஞ்சம் சீரியஸாக போகுதுன்னு நினைக்கிறேன், இது பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்போது அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. நீ என்ன இது ஏன்னா ஓ, கம்ப்ளைண்ட் வந்து டீச்சர் அம்மாட்ட சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அம்மா டீச்சர்கிட்ட சொல்ல. ஆ ஓகே ஓகே, சரி ஸோ சரி. அப்படி சொன்னா எங்கள் அம்மா என்னன்னா இது வரைக்கும் நினச்சாங்க ஏதோ சும்மா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் என்கிட்ட சீரியஸாக இதை பற்றி கேட்குறாங்க, உனக்கு என்ன அப்படின்னா, நான் இல்லைம்மா படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை இங்கே இது எங்கே, நீ என்ன பேசுகிற அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் இருந்துச்சு. இது 10th 11th அந்த மாதிரி. அந்த ஒரு டைமில் சார். அப்போது ஒன்ஸ் நான் இந்த காலேஜ் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸில் வின் பண்ணுறது இதெல்லாம் காமிச்சிட்டு. அங்கே என்ன பண்ணுவீங்க கல்ச்சுரலில்? சார் கல்ச்சுரல்ஸில் நிறைய பண்ணுவோம் சார். டான்ஸு, மிமிக்ரி, அதாவது இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்ற மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் கீழே இருந்து ஆடியன்ஸ் கிளாப் பண்ணும், நம்ம என்ன பண்ணுறோமோ அது கிளாப் பண்ணும், அதுதான் கோர் ஐடியாவாக இருக்கும். அது என்ன வேணால் பண்ணலாம். அது ஒன்று கேட்க நினச்சி 24 வயசில் டைரக்டர் ஆகிட்டாரு, பெரிய ஹிட் கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. எல்லாருக்கும் இது அமைதா இல்லைன்னா இது எப்படி பார்க்கும்? எல்லாருக்கும் இது அமையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபேஸ் பண்ண நிறைய பேரே என்ன அவசரம் உனக்கு, இந்த 24 23 தானே ஆகுது, ஒர்க் பண்ணு, 10 வருஷம் கழிச்சு வா, கதையை கேட்க மாட்டாங்க சார். அது ஓகே, டைம் வேஸ்ட்ன்ற மாதிரி ஒரு ப்ரீ ஜட்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க. ஆனால் அந்த எண்ட்லேருந்து பார்க்கும்போது அதுவும் சரியாக தானே இருக்கும். கண்டிப்பாக இப்போ வந்து அபி இருக்காரு, அபி வந்து ஒரு இப்போ பாப்புலர் டைரக்டர் ஆகிட்டாரு, அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணணும்னு வரக்கூடிய எல்லாரையுமே அவர் பார்க்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக சார். நான் அவங்களை தப்பே சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா நான் அவங்க இடத்துல இருந்தாலும் நான் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்தோடனே நான் அவங்கள்ட்ட படம் பண்ணணுன்றான், எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றப்போ நானே ரிஜெக்ட் தான் பண்ணியிருப்பேன். ஸோ என்னால் அவங்களோட இதையும் புரிஞ்சுக்க முடியுது, பட் என்னால் கிவ் அப்பும் பண்ண முடியல. இல்லை அதான் கிவ் அப் பண்ண முடியாது, பட் அந்த அட்டம்ப்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணுங்கிறது தான் நான் உங்கள் இதுலேருந்து பார்க்குறேன். கண்டிப்பாக. சரி, யார் ஒருத்தரும் முதல் மீட்டிங்லேயோ ஒன்றே நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்க போகிறதில்ல. 10வது மீட்டிங்லையோ 50வது மீட்டிங்லையோ இல்லை 100வது மீட்டிங்லையோ ஏதோ ஒரு இடத்துல ஓப்பன் அப் ஆவாங்க. அப்போ அந்த டைமுக்கு நம்ம வந்து அட்டெம்ப்ட் எடுத்துகிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படி தான் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. எல்லாருமே அதை ரிஜெக்ட் பண்ணும்போது நான் முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். சொல்கிறது எளிதாக இருக்கு, ஆனால் ரிஜெக்ஷன் அவ்வளோ எளிதாக இருக்காதுல்ல. அதுதான் சார் பேடாக இருக்கும், ரொம்ப பேடாக இருக்கும். ஏன்னா உங்கள் கான்ஃபிடென்ஸை அதுதான் சார் டெஸ்ட் பண்ணும். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன் சார். நான் வந்து எழுதும்போதே இந்த அப்படின்னு யார் அபி சொல்கிறாரா, அம்மா சொல்கிறாங்க? நான் சொல்லுவேன், எனக்குள்ள நான் அம்மா சொல்லிட்டாங்கன்னு நம்பிடலாம் நம்ம. ஆமாம், அம்மாவும் நம்புவாங்க என் பையன் ஜெயிப்பான் அப்படின்றத எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க. அக்ரி. ஓகே. நீங்கள் ஆனால் எனக்குள்ள என்னன்னா, நான் எழுதுற கதை நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புவேன். சரி. ஆனால் அங்கே ரிஜெக்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நல்லா இல்லையோ, நானே இதுக்குள்ளேயே இருக்கிறதுனால இது நல்லா இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கே நம்ம மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் சம்டைம்ஸ் குறையவும் ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக இல்லையா, இல்லை போதுமான திறமை இல்லையான்ற மாதிரியான கேள்விகளை உண்டாக்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த அப்ரிசியேஷனுங்கிறது தானே எல்லாருமே ஓடிட்டு, நீங்கள் சொன்னீங்களே கைத்தட்டலுக்காக தானே போயிட்டே இருக்குன்றது, அது அக்செப்டன்ஸும் அப்ரிசியேஷன் தானே. அதுக்கு தான் கலைஞர்கள் பெரும்பாலும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வேறு என்ன திரைப்படங்கள் சமகாலத்தில் உங்களை ரொம்ப ஈர்த்துது, பிடிச்சது அப்படின்னு பார்க்குறீங்க? மெய்யழகன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். மெய்யழகன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். எதனால்? அந்த உணர்வுகள்லாம் இருக்கிறதுனாலையா? மெய்யழகனையே அது ஒரு மாதிரி அதான். இப்போ நான் சில டைம் நான் யோசிக்கிற ஒரு விஷயத்தை அந்த படம் பேசிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் சுற்றி இவ்வளோ ஹேட்ரடு, ஏன் இவ்வளோ வெறுப்பு, அது எனக்கு எப்போவுமே இருக்கும். ஓகே. சும்மா ஒருத்தனை தட்டி கொடுங்களேன் என்னப்போ அப்படின்ற மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது அந்த படம் எனக்கு கொடுத்துச்சு அந்த ஃபீலை. அண்ட் அகெயின் நான் லோவாக இருக்கும்போது எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துச்சு. அப்போது அந்த படம் எனக்கு நல்லா ரொம்ப ஒர்க் ஆச்சு சார். பட் ஒரு ஹேட்ரட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொசைட்டி அப்படி தான் இருக்கா? இருக்குது சார், கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. அதை எப்படி மாற்றுறது? இந்த மாதிரி திரைப்படங்கள் தான் மாற்றுமா? இல்லை, அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மெடிசன். நான் இதுவாக சொல்ல, அதிகமாக சொல்ல, பட் பார்க்குற யாரோ ஒரு 10 பேரை டிஃப்ரெண்ட்டாக அது மாற்ற தானே செய்யுது, ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரை க்ரியேட் பண்ணுது. ஆமாம், நம்ம ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க? அது வந்து ஒரு கலைப்படைப்புன்னு இருக்கணுமா, இல்லை என்டர்டெயின் பண்ணணுமா, அல்லது ஜஸ்ட் அது ஒரு பிஸ்னஸ் அப்படியா? என்னவா பார்க்குறாரு அபி? நான் சினிமாவை பார்க்குறது என்டர்டெயின்மெண்ட். அந்த என்டர்டெயின்மெண்ட் மூலமாக நீங்கள் வந்து நல்ல விஷயத்தை காமிங்க அப்படின்றது நான் நம்புகிறேன். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு அது கனெக்டே பண்ணிக்க முடியாது. ஆமாம். ஏன்னா ஆர்ட்டாக என்னாலையும் ஃபுல்லாக போயிட்டு இப்போ இந்த படத்தை நான் எவ்வளோ வேணால் இது பண்ணிக்கலாம், ஆனால் இந்த படத்தை நான் கமர்ஷியலாக தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அப்போ தான் வைடர் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும். ஓகே. அப்போது அந்த விஷயம் எனக்கு கிளியராக இருந்துச்சு. ஒரு சினிமான்றது நான் பார்க்குறது, இது என்னோட பர்சனல் இது சார். ஏன்னா உங்களோட தான் கேட்குறேன் இப்போ. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷன் இருக்கலாம், நான் என்ன மாதிரியான திரைப்படங்களை பண்ண போகிறேன், அல்லது ஒரு படம் பண்ணிட்டீங்க. அஃப்கோர்ஸ் ஒரு படம் மட்டுமே உங்களோட எதிர்பார்ப்பாக இருந்திருக்காரு. கண்டிப்பாக அவார்ட் வின்னிங் மூவிஸ் அப்படின்னு போகிறதா, அல்லது கமர்ஷியலாக கொண்டாடுற படங்கள் எடுத்துகிட்டு வர்றதா அப்படிங்கிறதுல ஏதாவது கிளாரிட்டி இருக்கா உங்களுக்கு? வியூ பாயிண்ட் இருக்கா? எனக்கு வந்து ஒரு அவார்டு வாங்கணுன்ற ஆசை இருக்குது சார். ஏதாச்சும் ஒரு அவார்டு வாங்கணும், அது மட்டும் எனக்கு ஆசை இருக்குது. சரி. பிகாஸ் ஆஃப் தட் வீடியோ எனக்கு அதை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிடணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. டேய் இங்க பார், போன ஆடி நம்ம எடுத்த படம் 2000 வியூஸுக்கு வந்துருச்சு. சூப்பர்ல.
1 கோடி வியூஸ் எடுத்தாலாம் வாயை மூட்டு சும்மா இருக்கா 2000 வியூஸ் எடுத்த இது ஓவரா துள்ளுது. அவனை நான் சொல்ல வேண்டியது அவன் சொல்லிட்டான். என்னடா கிண்டல் பண்றீங்களா? ஒரு நாள் பார் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வாங்கல. ஐயோ சாமி, இப்ப எதுக்குடா எங்களை கூப்பிட்ட? அண்ட் மற்றபடி எனக்கு என்னென்னா ஆடியன்ஸ் கிட்ட நல்லா ஓகே கொண்டாடணும். எனக்கு அதுதான் என்னோட அல்டிமேட் எய்ம். ஆடியன்ஸுக்கு அது பிடிக்கணும். ஏன்னா அதுக்காக தான் நான் படம் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அப்ரிஷியேஷன் அகைன் பார்த்தேன் தம்பி, ஆனால் ஓகே ஆச்சு, பட் நல்ல படம் அப்படின்றது எனக்கு வேணாம். ஓகே. ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் படம் பார்க்கும்போது, ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அதுதான் சக இயக்குனரெல்லாம் அழைச்சி நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணீங்க இல்லையா திரைப்படத்தை? ஆமாம் சார். காமன் ஆடியன்ஸ் பார்க்குறது வேறு, திரைப்படத்தை கொண்டாட போகிறாங்க. பட் இவங்க வந்து படத்தை வந்து நுணுக்கமாகவும் பார்ப்பாங்க. அண்ட் அதோட கிராஃப்ட்டு, மேக்கிங்கு, மியூசிக் எல்லாமே பார்ப்பாங்க இல்லையா? ஸோ ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? அது எனக்கு பயமாக தான் சார் இருந்துச்சு. டீச்சர் வந்து உங்கள் எக்ஸாம் பேப்பர் உங்களை கூப்பிட்டு வச்சுட்டு இப்படி கரெக்ட் பண்ணுற மாதிரி பக்கத்தில் அப்படியே நிற்பீங்க. என்னது இது அப்படின்னு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவ்வளோதான், அது பதறிடும். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் அவங்களே தான் பார்த்துருந்தேன், ஸ்க்ரீனே பார்க்கல. எல்லாம் சிரிக்கிறாங்களா, எமோட் ஆகுறாங்களா எல்லாம் பார்த்துருந்தேன். சில பேர் அப்படியே அமைதியாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க, காலி போல், அவ்வளோதான் நம்ம அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் வெளியில் வந்து மனசு விட்டு பாராட்டினாங்க. எனக்கு இது ஒர்க் ஆச்சு, இது ரொம்ப நாளாக. உள்ளேருந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணதில் பயந்துட்டு இருந்தது, அப்புறம் வெளியில் வந்து அது வேறு மாதிரி உடஞ்சிது, அப்படி ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? சமுத்திரகனி சார், சரி, அவர் படம் பார்த்தாரு, எதுக்குமே ரியாக்ட் பண்ணல, இப்படியே தான் இருந்தார் ஃபுல் படமுமே. வெளியில் வந்து அவர் கொடுத்த அந்த வார்த்தைகள், யூஸ் பண்ண வார்த்தைகள்லாம் ரொம்ப கனமாக இருந்துச்சு. படத்தோட ஈவெண்ட்டில் கூட பேசியிருப்பார். இந்த படம் வந்து நூற்றாண்டின் சிறந்த படம் அப்படின்லாம் பேசினேன். பெரிய வார்த்தை. எனக்கு எனக்கு சிறந்த படம்னு சொல்லி எனக்கு அதெல்லாமே பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் வந்து அவருக்கு பிடிக்கல போல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் வந்து அப்படி சொன்னோன்னே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கதை கேட்கும்போது சசிகுமாரும் ஒன்றும் ரியாக்ட் பண்ணல. ஆமாம், அவர் என்டையர் நீங்கள் முடிக்கிற வரைக்குமே. ஆமாம், அவருமே ஃபுல்லாக அப்படியே உருன்னதே தான் இருந்தார். நான் கேட்டேன் இப்போ, சரி ஏன் சார் சிரிக்கல? இல்லைப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சார். அதான் சார் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. நீங்கள் சிரிச்சிருந்தீங்கன்னா நான் சந்தோஷமாக சொல்லியிருப்பேன். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக. ஆமாம், நீங்கள் கதை சொல்கிறீங்க, இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த படம் கமிட் ஆகுமா முடியும்? ஏன்னா சசிகுமார் அதில் வராருங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா நமக்கு அதுக்கு ரொம்ப செலக்ட் ஹீரோஸ் தான் கிடைப்பாங்க. ஆமாம் ஆமாம். அப்போது அபூர்வமாக ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. ஆமாம், அவரும் கிடைப்பாரா இல்லையாங்கிற ஒரு அந்த பயம் அதுதான் கடைசி கட்டத்தில் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்கும். அப்போது நான் அந்த கேப்லாம் கூட கொடுப்பேன் சார். காமெடி சொல்லிட்டு அவர் சிரிக்கிறதுக்கு ஒரு கேப்லாம் கொடுப்பேன். ஓகே, இப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. நான் அடுத்ததுக்கு சரி ஓகே வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்தது போயிடுவேன். ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் சாயங்காலம் எனக்கு கால் பண்ணி ரொம்ப நல்ல கதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு MS பாஸ்கர் சார் கேரக்டர் மாதிரி தான். எக்ஸ்பிரஸே பண்ணிக்க மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு இது இருந்துருச்சு. அந்த பட் அவரும் ரியலைஸ் பண்ணியிருப்பாரு. அவருடைய முதல் படம் யாவத்தில் இருந்து சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக அவருக்கு என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கும், அவர் இதே மாதிரி இண்டஸ்ட்ரியை வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, பார்த்துருப்பாரு. பட் அவங்க எல்லாத்துக்கும் வந்து வேற ஒரு பேக்கிங் இருந்திருக்கும். இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமாக அபிகிட்ட கேட்க வேண்டியது, இண்டஸ்ட்ரியில் யாருமே தெரியாது இல்லையா உங்களுக்கு? ஆமாம் சார், தெரியாது சார். நம்ம எதையாவது ஒரு ரோடு போட்டிருக்கோன்னா அது நம்ம போட்டது தான், நம்ம பாதையில் தான் நம்ம வந்துருக்கோம். கண்டிப்பாக அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன் சார். அந்த ஒரு விஷயத்தை நினச்சி நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன். டூரிஸ்ட் ஃபேமிலியில் இன்னொரு சேலஞ்ச் இருந்ததாக பார்த்தேன். நீங்கள் வந்து வரும்போதே ஒரு பெரிய படத்தோட அப்படி கான்டெஸ்ட்டில் இறங்குறீங்க. ரெட்ரோ மாதிரி ஒரு படம், சூர்யா மாதிரி ஒரு பெரிய ஸ்டார், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்லாம் இருக்கும்போது, அப்போ அந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? நான் சூர்யா சாரோட ஃபேன் நான். அதுவும் கேள்வி. அப்போது அந்த படம் சூர்யா சார் படத்துக்கூடயே நம்ம வரோம் அப்படின்றப்போ அது பயமாக இருந்துச்சு. ஐயோ பெரிய படம் கூட வருது, என்ன பண்ணால் எங்களுக்கு வேறு வழி இல்லை அந்த டைமில். ஓகே, ஓடிடியோட அந்த டேட்ஸ் அதனால நாங்கள் அந்த டைமுக்கு வர வேண்டிய ஒரு கமிட்மெண்ட் எங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் எங்களுக்கு இன்னொரு விஷயம் நல்லது தோணுச்சுன்னா, சம்மர் ஹாலிடேஸ் ஓகே, நம்மளுக்கு வந்து எல்லா 2 படமுமே ஓடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. நம்ம படமும் வெளியே தெரிஞ்சிடும், ஏன்னா ஹாலிடேஸ் இருக்குது, எல்லாருமே வருவாங்க. அதுக்கு வர க்ரௌட் எப்படியும் டிக்கெட் கிடைக்கலாம் கூட நம்மளுக்கு தானே வந்தாகணும். அப்போது அந்த விஷயங்கள் இருந்துச்சு. அப்போ சரி ஓகே நம்பிக்கையாக இறங்குவோம் அப்படின்றப்போ ப்ரொடக்ஷன் சைடில் இப்போது யுவராஜனாக இருக்கட்டும், மகேஷனாக இருக்கட்டும், ப்ரொமோஷன்ஸாக பெருசாக புஷ் பண்ணாங்க. ஒரு சின்ன படம் மாதிரி அதை ப்ரொமோட் பண்ணல, அதுக்கு வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க. இந்த படம் இவ்வளோ வெளியே தெரிஞ்சதுக்கு காரணம் அவங்க 2 பேர் தான். ரசிகரோட திரைப்படத்துக்கு ஐ திங்க் வாழ்த்து செய்தியும் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன் சூர்யா. ஆனால் ரசிகரான அவருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்குல்ல. ஓகே, அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. சூர்யா சார் வந்து விஷ் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. ஒரே ஒரு வார்த்தை, நம்ம பேரை மென்ஷன் பண்ணியிருக்கலாம், பட் பரவாயில்ல, அந்த ஒன்று இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம படத்தை பற்றி அவர் சொல்லியிருந்தார். ஐ திங்க் திரைப்படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேர் மட்டும் மென்ஷன் பண்ணுவார். அவரோட திரைப்படத்தில் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எங்கே ரசிகரா நீங்கள் அவர்கிட்ட? அயன் படம் ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் கமர்ஷியல் ஃபார்முலாவில் வரும். ஆமாம் ஆமாம், அதில் எல்லாமே இருக்கும். அது மாதிரி சூப்பராக இருக்கும். வாரணமாயிரம் நிறைய இருக்குது. அதான் சார் என்னென்னா
ஒரு ஹீரோவாக தாண்டி ஒரு பெர்ஃபார்மராக பயங்கரமாக ஷைன் ஆவார் எல்லா படத்துலையுமே. அப்போ அது ரொம்ப ஈஸியாகவே அட்ராக்ட் ஆகிடும் எனக்கு. ஓகே. ஸோ ரொம்ப யங் ஏஜில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். அதே நேரத்தில் அது ஒரு பெரிய ப்ரெஷராகவும் இருக்குமா, ரெஸ்பான்சிபிலிட்டி கூட்டிடுதா? ஏன்னா நம்ம வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க, வெற்றிகரமான இயக்குனர் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்குதுல்ல? அது உண்மையிலே கொஞ்சம் ப்ரெஷராக தான் சார் இருக்குது. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பேர் வாழ்த்துறாங்க, இது பண்ணுறாங்க. நான் ரொம்ப பேடான ஒரு மூடில் போனேன். என்ன பயங்கரமாக என்னை வந்து இது பண்ணி அமைச்சிருக்கு இந்த படம் அப்படின்றாரு. சமுத்திரக்கனி சார் என்னென்னா, உன்னால் இந்த படத்தை வெல்லவே முடியாதுன்றாரு. இதெல்லாம் கேட்கவே எனக்கு ஐயோ என்னது இது ரொம்ப இதாக்குறாங்களேன்ற மாதிரி ஒன்று இருக்குது. எப்படி ஓன் பண்ணிக்கிறாங்க அப்படின்றப்போ அது எனக்கு உண்மையிலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தருது. நம்ம நல்ல படம் தான் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே. ஒரு அவார்டு வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உங்களோட விருப்பமாக இருக்குது. அதாவது மக்கள் கொண்டாடணும், ஆனால் ஒரே ஒரு அவார்டாவது ஜெயிச்சிடணும். அந்த 2 பேரோட போய் அந்த அவார்டு வாங்குறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மற்ற லாங்குவேஜ்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குல்ல? நாங்கள் ப்ரீமியர் ஷோ கேரளாவில் கண்டக்ட் பண்ணோம். அது யூஸ்வலாக அது நடக்காது. ஓகே. ஆனால் ப்ரீமியர் ஷோ கேரளாவில் நாங்கள் ட்ரை பண்ணோம். எங்களுக்கு என்னென்னா ஒரு பயம், ஏன்னா இது தமிழை பற்றி பேசுகிற ஒரு விஷயமாச்சு, இது அவங்களுக்கு புரியுமா, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றப்போ. ஆனால் கிளைமேக்ஸில் அந்த ஒரு டயலாக் வரும், யாரையா சொன்னானே எனக்கு அவங்க கிளாப் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்பா இவங்க கிளாப்ஸ் அடிக்கிறாங்க. அப்போது சரி, அது மொழியை தாண்டி நம்ம உணர்வு அவங்களால அது கரெக்டாக அது ரீச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். மொழி பற்றி பேசும்போது நீங்கள் சொன்ன டயலாக் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப அதுதான் மெசேஜாக இருந்தது. இந்த மொழியை இப்படி பேசுகிறது தான் பிரச்சனையா அல்லது தமிழ் பேசுகிறதே பிரச்சனையா அப்படின்றப்பீங்க. அது என்ன டயலாக்? அது எனக்கு சரியாக வர. நாங்கள் எந்த தமிழில் கதைக்கிறோன்றது பிரச்சனையா, இல்லை தமிழில் கதைக்கிறதே பிரச்சனையா அப்படின்ற மாதிரி உங்களை சொல்ல வச்சு பார்க்கணுங்க. தான் சொன்னேன், எனக்கு தெரியும் அந்த டயலாக்கு. அது ரொம்ப அழுத்தமான ஒரு வசனம். அது அந்த இடத்துல அது இயல்பாக வைக்கணும்னு தோணுச்சா அல்லது அதுக்கான தேவை இருக்குன்னு நினச்சிங்களா? அந்த கதையில் அது தேவைப்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் அந்த கேரக்டராக நம்ம கொண்டு வரோம். அவர் வந்து ஒரு ஹேட்ரட் இருக்க ஒரு ஆள், அவரே வராரு. ஸோ அவருக்கான ஒரு பிளேயை நாங்கள் கொடுத்தோம். அதே சமயம் எக்காரணத்தை கொண்டும் அந்த ஒரு நபரை வச்சு நம்ம சுற்றி இருக்க எல்லாரையுமே நம்ம அப்படி காமிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு இதுவும் இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் இந்த காலனியில் இன்னொருத்தரையும் நாங்கள் அதே மாதிரி காமிச்சோம். ஸோ ரெண்டு பீப்புளும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் அட்ரஸ் பண்ணோம். அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது எல்லாருமே அந்த மொழியை பேசுகிறாங்க அல்லது இலங்கை தமிழை வந்து பேசுகிறாங்க அப்படின்றது அந்த பஞ்சாபிக்கு வச்சப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம் சார். அது என்ன ஐடியா? அது முன்னாடியே இருந்ததா இல்லை இந்த கேரக்டர் பஞ்சாபின்னு வைக்கும்போதே நீங்கள் அதை பிளான் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், அது வந்து எங்களுக்கு என்னென்னா கதை ஆல்மோஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் கிட்ட தான் நான் அது பண்ணது. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் தப்பாக கன்வே ஆகக்கூடாது. இந்த ஒரு பர்சனை வச்சு நம்ம அது தப்பான ஒரு நியூஸ் சொல்லிடக்கூடாது, எல்லாருமே இப்படி தான்ற ஒரு விஷயம் வந்துடக்கூடாது. அப்போது அதுக்கு நம்ம ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இங்கே இப்படி ஒரு கேரக்டர் இருக்கார். இவர் இங்கே அவர் நல்ல பீஸ்ஃபுல்லாக அவருக்கு சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் என்னென்னா நான் வந்து நியாயத்தோடு நிற்கிறேன்றது அவரோட ஸ்டாண்டு. ஓகே. நான் எனக்கும் மொழிப்பட்டிருக்கு, நானும் இதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் நான் நியாயத்தோடு நிற்கிறேன்றது தான் இவரோட ஸ்டாண்டாக இருக்கும். மொழிப்பற்றுங்கிறத கடந்து மனிதம் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு நிற்கிறாரு. கண்டிப்பாக அப்படிங்கிறத அங்கே நீங்கள் அதான் தொடர்ச்சியாக படம் முழுக்க நீங்கள் மனிதம் அதை தான் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கேரக்டர்ஸ்டையும் அதை தான் நீங்கள் திரும்ப சொல்லிகிட்டே இருந்தீங்க. எல்லாருக்குள்ளேயும் மனிதத்தை தேடக்கூடிய ஒருத்தராக இயக்குனர் இருந்தார்னு பார்க்கணுமா, இல்லை சசிகுமார் இருந்தாரா? அந்த கேரக்டர் அப்படி இருந்துச்சா? கேரக்டர் அப்படி இருந்துச்சு, எனக்குள்ளேயும் கொஞ்சம் இருந்துச்சு. அது அந்த இடம் வந்து ரொம்ப சரியாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பேசும்போதும் அவருக்கு ஒரு தாய்மொழி பற்று இருக்கும். பட் அதை தாண்டி நான் வந்து இவரோட நான் நிற்கிறேன், அந்த நியாயத்தின் பக்கம் நிற்கிறேன் அப்படின்றது ரொம்ப பர்ஃபெக்ஷனாக ஒரு படத்தை எடுக்க முடியுமா? அது எனக்கு ஆச்சரியமாகவே இருக்குது. எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஒரு பர்ஃபெக்ஷன் தேடிட்டே இருக்கீங்க. அதாவது நான் இப்படி ஒரு கேரக்டர் இப்படி டிசைன் பண்ணுறேன், ஒரு பஞ்சாபி கேரக்டர் இருந்தாலும் அந்த கேரக்டரும் தப்பாயிடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து பார்க்குறீங்க. எல்லா கேரக்டருக்கும் அப்படி ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டே இருந்திருக்கீங்க. அதாவது யாராவது ஒரு இடத்துல தப்பாக எடுத்துடக்கூடாது அதை அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸாக இருந்த மாதிரியே இருக்குது. எல்லா கேரக்டருக்கும் அப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா? ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் சரியாக எப்படி இருக்க முடியும்? அது கஷ்டம்தான் சார். ஆனால் எனக்கு அது இருந்துச்சு ரொம்ப. ஏன்னா ஒரு சென்சிட்டிவான டாபிக் எடுக்கிறோம், அதை மேன் போக்கில் சும்மா சொல்லிவிட்டு ஒரு கிளாப்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒன்று அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஒருத்தங்களை வந்து நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னா அவங்கள சரியாக காமிங்க. எல்லா இடத்துலையுமே சார், நான் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். அது எல்லா இடத்துலையுமே இருப்பான். இங்கே வந்து நல்லவங்க மட்டும் தான் இருப்போம், நாங்கள்லாம் நீங்கள்லாம் கெட்டவங்க அப்படின்றதுமே இல்லை. அப்போது அந்த ரெப்ரசன்டேஷனை நான் அதை காட்டணும்னு நினச்சேன். இங்கே உனக்கு வேறு கோல் இருக்குது, உனக்கு வேறு கோல் இருக்குது. பட் நான் வந்து நல்லது பக்கம் நிற்கிறேன், நீங்கள் கெட்டது பக்கம் நிற்கிறேன், நானும் நீயும் ஒன்றும் கிடையாது. அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. பியாண்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கணும்னு பார்த்துருக்கீங்க உங்கள் கேரக்டர்ஸ் எல்லாம். ஆமாம் சார். அது ரொம்ப சிரமமான ஒன்று. ஆனால் அதுக்கு அழகான ஒரு வரவேற்பு வந்திருக்கு. அப்படி எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைன்னா அடிப்படையில் நான் இப்படி பார்க்குறேன். ஒன்று வந்து மொழிப்பற்று இருக்குது உங்ககிட்ட,
அந்த மொழிப்பற்று வரும்போது அதை தாண்டி இன்னொன்று இருக்குப்பா, மனிதம்னு ஒன்று இருக்குது, அது எல்லையெல்லாம் தாண்டின ஒன்று கண்டிப்பாக. அப்படிங்கிற ஒரு இடத்த கொண்டு வரீங்க. அதுதான் நீங்கள் பேசுகிற படத்தோட ரொம்ப அடிப்படையான ஒரு அம்சம்னு நினைக்கிறேன். எல்லா உறவுகளையும் கடந்து அது வந்து நிற்கிது அப்படிங்கிற, எல்லைகளை கடந்த ஒரு மனிதராக அபி இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? நாட்டோட எல்லை அல்லது இதோட எல்லைகள் அப்படிலாம் கடந்து. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப அற்புதமான ஒரு உரையாடல். இன்னும் நிறைய சக்ஸஸ் வந்து அபி அண்ட் அவரோட டீம் நண்பர்களுக்கும் கிடைக்கணும். நண்பர்களாக சேர்ந்து விருதுகள் நிறைய இந்த ஆண்டிலேயே குவியட்டும். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.